டேய் என்னடா பித்தலாட்டது ஏன்டா certified cars. ப்ரோ இந்த சர்டிஃபைடு கார் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வாங்கணுமா இல்லை டேரெக்டாக நம்ம போய் வாங்கிடலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆத்தரைஸ்டு டீலரில் போயிட்டு சர்டிஃபை பண்ண காரை இன்ஸ்பெக்ஷன் பண்ண நம்ம லொகேஷனுக்கு போயிருந்தோம். அந்த வெஹிக்கிளோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸ்டீரியர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்டீரியரில் சின்ன சின்ன ரஸ்ட் ஃபார்மேஷன் எல்லாமே தெரியுது. என்னடா ரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது. உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி ரஸ்ட், மெட்டலே உள்ள இல்லை அப்படிங்கிறது. சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வெளியேந்து பார்க்கும்போது சின்ன ஒரு ரஸ்ட் ஃபார்மேஷன் மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் மட்டும் தான் தெரியுது. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இண்டர் சைட்லையும் சரி பாட்டம் சைட்லையும் சரி ஹெவி ரஸ்ட் ஃபார்மேஷன். அங்கே பார்த்தீங்கன்னா மெட்டலே அங்கே இல்லை, ஃபுல்லாகவே அரிச்சிருக்கு. சரி, இந்த டோர் மட்டும் தான் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டோர் ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டோர் பாருங்க, ஃப்ரண்ட் சைட் டோர், இது ஃபுல்லாகவே ரஸ்ட் ஃபார்மேஷன் தான். ஆல்ரெடி இந்த டோரில் ரீவொர்க் பண்ணியிருக்காங்க. இருந்தும் அதில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக ஹோலும் விழுந்திருக்கு. இது ஒரு சைடில் மட்டும் இல்லை, நிறைய சைடில் இந்த மாதிரிலாம் பேச்சஸான ரஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீபெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி நமக்கு லோ குவாலிட்டி பெயிண்ட் அப்படிங்கிறது தெரியும்னு பார்த்தீங்கன்னா அதில் பாடியில் ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டிக்கி டோர் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிக்கி டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சஸாக ஒரு டிஃப்ரெண்ட் கலர் மிஸ்மேட்ச் தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள பட்டி பேஸ்ட் ஃபில்லர் வச்சிருப்பாங்க. ஒரு லோ குவாலிட்டி பெயிண்ட் அண்ட் பட்டியாக இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலராக ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணால் ட்ரங்க் டோரோட லிவரும் சேர்ந்து ஓப்பன் ஆகுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா ஜாம் ஆகிருக்கு. ஜாம் ஆனதுனால ரெண்டுமே சேர்ந்து அப் ஆகுது. அதே மாதிரி அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ரெண்டுமே சேர்ந்து அது இறங்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்மேஷன் தான் ரீசன். இதில் இருக்க பாட்டம் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்மேஷன் தான் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் கம்ப்ளைண்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட் இதில் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டீசல் ஃபியூல் இன்ஜெக்டர் லீக் இருக்குது. மேஜர் கம்ப்ளைண்டான இன்ஜின் ஆயில் கூலண்ட்டும் பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஆகிருக்கு. இது மிக்சிங் ஆகிறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்ம இன்ஜின் ரிப்பேர் பண்ணி ஓவரால் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு ரிஸ்கியான ஒரு வெஹிக்கிள். இதுக்கான சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த பாடிக்கு சொல்கிறேன். இந்த பாடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒவ்வொரு டோராக எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. டோட்டலாகவே அந்த வெஹிக்கிள் சேசஸ் அண்ட் எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சேசஸ் ஆப்ரான், ஃப்ரண்ட் சைடு ஆப்ரானும் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்குது. இது எல்லாமே டோட்டலாக ஒரு பாடி ஷெல்லே இதுலேருந்து தூக்கி இன்னொரு பாடியை எடுத்து இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இவ்வளோ ஒரு ரிஸ்க் இருக்கிற வெஹிக்கிள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் அது வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் அந்த வெஹிக்கிள் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கூட பார்க்கல. அதுக்கு முன்னாடி அந்த வெஹிக்கிள் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை நம்ம கஸ்டமர் ஒரு ஸ்மார்ட் டிசிஷன் எடுத்தாங்க. அந்த கார் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லி ஆல்ரெடி 10,000 அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு செக் பண்ணி எடுத்துக்கலாமே நம்ம வீடியோஸ் பார்த்து நம்ம கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அது போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேசபிள் குவாலிட்டியில் இல்லை. ஸோ அந்த காரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு அர்த்தரைஸ் டீலராக இருந்தாலும் சரி, நான் அர்த்தரைஸாக இருந்தாலும் சரி, சர்டிஃபைடாக இருந்தாலும் சரி, நான் சர்டிஃபைடாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காரோட குவாலிட்டியை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அந்த காரோட குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்குங்க. கம்ப்ளைண்ட் இருந்தாலும் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, அதில் எவ்வளோ செலவு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு காரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு குவாலிட்டியான எக்ஸ்பர்ட்டை வச்சு செக் பண்ணிவிட்டு அந்த கார் வாங்குங்க. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம கோயம்புத்தூரில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கார் பார்த்துட்டு எங்களை கால் பண்ணுங்கள். கார் இருக்க லொகேஷன்லேயே போயிட்டு காரோட எவால்வேஷன் பண்ணி அந்த கார் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது கம்ப்ளீட் PDF ரிப்போர்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம்.